யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இரண்டாவது பகுதி பாருங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த இரண்டாவது பகுதியை தான் கர்த்தர் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாய் நமக்கு தருகிறார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த நாளைக்கு என்கிற வார்த்தைக்கு பதிலாக இந்த ஜூன் மாதத்தை போட்டுக்கிட வேண்டியதுதான். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுடைய பிஸ்னஸில் கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்முடைய சபையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். அதனால் அவர் அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொன்னால் நம்ம 100% அதை நம்ப வேண்டும், நம்ப முடியும், நம்ப வேண்டும். நம்ம நம்பலைன்னா நம்ம மேலே கர்த்தர் வருத்தப்படுவார். அதனால் இந்த மாதத்தில் இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அறிக்கையிட்டு நாம் சுதந்திரிக்கணும். இந்த மாதத்தில் ஒரு 2 சாட்சியாவது ஒவ்வொருத்தரும் சொல்லணும், எனக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சார்னு. அப்போ தான் நீங்கள் இந்த வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வந்து இந்த செய்தியை கேட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டினா தூங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை கேட்கும்போது அவங்க விசுவாசத்தோடு என்ன செய்யலையா? கேட்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரத்துக்கு வாங்க, 1வது வசனம் பாருங்க. இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு, பாருங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல், இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதத்தை கூட காணாமல். அப்போ ஒருத்தன் இப்போ இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதத்தை கூட பார்க்கலன்னா பின்மாற்றக்காரனா, பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். அப்படின்னா என்னென்னா, கிட்டத்தட்ட நான் வாத்தியார், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, நான் பாடம் எடுக்கிறேன், இந்த மாதம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? படிக்கலைன்னு அர்த்தம். சொல்லி கொடுக்கும்போது என்ன செய்யலை? கவனிக்கலைன்னு அர்த்தம். அல்லதுக்கு வகுப்புக்கே வரலன்னு அர்த்தம். ஏன்னா அவனை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னா சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சபைக்கு நம்ம வந்துக்கிட்டு இருந்தாலும் எது பின்மாற்றம்? ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்தை நம்ம பெறலைன்னா நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம்? பின்மாற்ற நிலையில் இருக்கிறோம். ஏன்னா தேவன் அவர் பட்சத்தில் கரெக்டாக தான் இருக்காரு. நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நிச்சயம் நமக்கு என்ன நடக்கும்? நடக்கணும், அற்புதம் நடக்கணும். ரொம்ப எச்சரிப்பாக போட்டுக்கணும். பயபக்தியாக இருங்க. இந்த மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்கல, அவர் நமக்கு வந்து சொல்லணும்னு என்ன இருக்குது? அப்போ அதை பயபக்தியோடு கேட்கணும். அடுத்து பாருங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு, ஐயோ, கேட்ட வசனம் அவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க. இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படணும்னா வசனத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பக்கத்தில் திரும்பி சுவாசம் இருக்கான்னு கேளுங்க. சுவாசம் இருக்கா? மூச்சு விடுறாங்களா? அதே மாதிரி என்னவும் வேணும்? விசுவாசமும் வேணும். ஆமாம். ஸோ கர்த்தர் இந்த மாதம் நமக்கு சொல்கிறாரு, உங்கள் நடுவிலே நம்ம ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் மூலமாக வனாந்திரத்தில் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். அதுலேயே அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா முடிவு என்னன்னே தெரில. திடீர்னு மோசை இறந்துட்டார். சரி, யோசுவாவை கர்த்தர் தலைவனாக ஏற்படுத்திட்டார். இப்போ போய் தேசத்தை சுதந்திரிங்க. அவங்க வந்து என்ன ஈஸியாக அப்படியே செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா இங்கே ஏற்கனவே இருக்கிறாங்க. அதுவும் ராட்சத பிறவிகள். அவங்கள இப்போ யுத்தம் பண்ணி துரத்தி விட்டு தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது?
தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியிருக்கு. அதில் முதல் பட்டணமே எரிகோ. அது அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்ததுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அதுவும் பயங்கரமான அலங்கம். அதை இடிக்கிறது எப்படின்னு இவங்க அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் முன்னே இருக்க இவங்க சரி போவோம்ட்டு கிளம்புனா எதிர என்ன ஓடுது? யோர்தான். யோர்தான் கரை புரண்டு ஓடுது. அப்ப என்னடா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க நடுவில் என்ன செய்வேன்? அற்புதம் செய்வேன். அற்புதம் செஞ்சாரா கர்த்தர்? பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு கேளுங்க, அற்புதம் செஞ்சாரா? செஞ்சிருப்பாரு. சில பேர் தலையாட்டுறதை பார்த்து செஞ்சிருப்பாரு. அவர் வழக்கமாக செய்யத்தான் செய்வார். நமக்கு தான் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே தலையாட்டுற மாதிரி இருக்குது. செஞ்சாரா அற்புதம்? என்ன அற்புதம் செஞ்சாரு? யோர்தான் வற்றி போயிற்று. அவங்க அந்த ஆற்றுல இறங்கி நடந்து அக்கறை சேர்ந்தார்கள். ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்ன, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய பேர் அதையே பார்த்து 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 அந்த விசுவாசத்தில் ஒரு ட்ரைனஸ்க்கு வந்துட்டாங்க. என்ன, பிரச்சனையா சந்திப்போம், ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த அற்புதத்தை பார்க்கவோ விசுவாசிக்கவோ பெற்றுக்கொள்ளவோ ஒரு வெளிப்பாடு இல்லாத ஒரு ட்ரைனஸ். பிரச்சனையா அது வழக்கமா வர்றது தானங்க. பிரச்சனைகளை சந்திப்போம், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்ப அவங்க வாழ்க்கையில ஏதாவது தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி காரியங்கள் இருக்குமா? அல்லது அவங்க தான் தேவனை மகிமைப்படுத்துவாங்களான்னா இல்ல. சோர்வு, களைப்பு, ஆண்டவரை துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. ஆனா தேவன் சொல்றாரு நமக்கு அற்புதங்கள் ரொம்ப அவசியம். ஏன் அற்புதங்கள் அவசியம் அப்படின்னா, அற்புதங்களின் மூலம் தான் நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? அறிகிறோம். அந்த தேவனை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்குதுல, அது ரெண்டு விதத்தில் இருக்கு. ஒன்று அறிவில், இன்னொன்று அனுபவத்தில். நிறைய பைபிள்ல தேவனை பற்றி அறிவு இருக்குது. அவர் தண்ணீரை திராட்சரசமாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், மலடிய சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறவர், வியாதிய சுகமாக்குகிறவர், கண்மணி போல நம்மை காக்கிறவர், ஞானத்தை தருகிறவர், வெற்றியை எல்லாம் அறிவு இருக்குது. ஆனா என்ன வேணும் சொல்லுங்க? ஆமாங்க, எனக்கு கூட சோறு நல்லா ஆக்க தெரியுங்க. அறிவில் அரிசியை எடுத்துக்கொண்டு தண்ணீரில் அலச வேண்டும். அப்புறம் காப்படி அரிசிக்கு 3 பங்கு தண்ணியை என்ன செய்யணும்? ஊற்றி இவ்வளோ உப்பை தூக்கி போட்டு 3 விசிலுக்கு ஃபுல் ஃப்ளேம் வைக்கணும். அப்புறம் 2 விசிலுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வைக்கணும். அப்புறம் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு இறக்குனா. ஏன்னா இது என்ன பிரச்சனைனா, நான் ஆக்கினேன்னு வச்சுக்கோங்களேன், சோறாக வராது, அது ஆறா ஓடும். ஏன்னா எனக்கு அனுபவம் கிடையாது. என் மனைவி என் பிள்ளைகளுக்கு சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு இப்போ சோறுனா இப்படி தான் ஆக்கணுங்கிற அறிவு. அறிவில் சோறு வேகுமா? அறிவில் அற்புதம் நடக்குமா? ஆமாங்க, நீங்கள் சின்ன சின்ன அற்புதங்களை கத்துட்ட பெறத்தான் பெரிய பெரிய அற்புதங்களுக்கான ஒரு விசுவாசம் உங்களில் என்ன செய்யும்? வளரும். அறிவில் விசுவாசம் என்ன செய்யாது? வளராது. அனுபவமா நம்ம தேவனுடைய கிரியைகளை பார்க்கணும். அனுபவம், அறிவு தேவை. அப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்யத்தான் அவர் எப்படிப்பட்டவர்ங்கிற அனுபவ அறிவு நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, தேவனுக்கு நமக்கு உள்ள இடைவெளி அப்பதான் குறையுது. தேவன் செய்கிற கிரியைகள்ல தான் தேவனுக்கு நமக்கும் இடைவெளி என்ன செய்யுது? குறையுது. தேவனுடைய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்கலன்னா, தேவனுடைய கிரியைகளை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கலன்னா, நமக்கும் தேவனுக்கு இடைவெளி பெருசாகிட்டே போகும். பேருக்கு தான் நம்ம அவனுடைய பிள்ளையா இருப்போமே தவிர அவர் மேல அந்த அளவுக்கு உண்மைதானங்க. உண்மைதானே, ஒருத்தர் நமக்கு எதையாவது செஞ்சா தானே நம்ம அவர் கூட நெருக்கமா இருப்போம். ஒருத்தர் நமக்கு ஒண்ணுமே செய்யலைன்னா நம்ம நெருக்கமா இருப்போமா? அவரை தெரியும்,
அவருக்கும் என்னைய தெரியும். அப்படி ஆயிரும். அதனால அற்புதங்கள் தான் நம்ம மற்றவர்கள் மத்தியில தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு காரணமா இருக்கிறது. அற்புதங்கள் இல்லைன்னா நம்ம தேவனை மற்றவங்க மத்தியில மகிமைப்படுத்துவோமா? எங்க ஆண்டவர் பெரியவர், எங்க ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், எங்க ஆண்டவர் மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. நீங்க வேணாலும் எங்க ஆண்டவரை சோதிச்சு பாருங்களேன், எங்க ஆண்டவர் அதை செய்வார் இதை செய்வார்னு யார் சொல்லுவா? வாழ்க்கையில் அற்புதங்களை கண்டவங்க தான் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தான் அந்த உத்வேகம் இருக்கும், அவங்களுக்கு தான் அந்த உற்சாகம் இருக்கும், அவங்களுக்கு தான் அந்த நன்றி பெருக்கு இருக்கும், மன நிறைவு இருக்கும். ஆகவே இந்த ஜூன் மாதம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து விரலை நீட்டி சொல்லுங்க, அற்புதம் நடக்கணும். உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கணும்? சாட்சி வரணும். குறைஞ்சது எத்தனை வரணும்? ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2 அற்புத சாட்சி என்ன செய்யணும்? ஏன்னா ஆண்டவர் அற்புதங்கிற நிலையில மாறவே இல்லை. அவர் யாராவே தான் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆமா, கொத்தனார் வேணா புரோக்கர் வேலைக்கு போகலாம், ஆனா ஆண்டவர் அதே அற்புதங்களை செய்யற வேலையை தான் என்ன செய்யறாரு? செய்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வல்லமை குறையவே இல்லை. அது மட்டும் இல்ல, அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அற்புதங்களை செய்வேன்னு. அவர் வாக்கு தத்துவத்துல உண்மையுள்ள தேவன். அப்படி இருக்கும்போது இந்த மாதம் அற்புதங்களுக்கான ஒரு தீவிரம் நமக்கு வேணும். செய்வார், வேணும்னா செய்வார். ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்யும், எனக்கு வர்ற கடுப்புல உன்னையெல்லாம் அடிக்கணுங்கிறதான் தேவ சித்தம் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால ஒரு சின்ன பிள்ளை மாதிரி மாறுங்க. புரியுதா? ரொம்ப வரட்டுத்தனம், பிடிவாதம் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஹம்புலா, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அப்ப நீங்க அற்புதத்துக்கான ஏக்கத்தோட காத்து இருக்கணும். இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது, நாளைக்கு அற்புதம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு வேணும். அப்பதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார்? கிரியை செய்வார். பாருங்க, யோபு 23:10 அவர் சொல்றாரு, நான் போகும் வழியை அறிந்திருக்கிறீர். தேவன் நீங்க போகிற வழியை அறிந்திருக்கிறாரா? இன்னைக்கு எந்த வழியா நீங்க போறீங்கன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோர்தான் வழியாய் வருவார்கள்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரியும். அப்ப அந்த வழியை அறிந்த ஆண்டவர் அதுல இருக்கிற பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறார். பிரச்சனைகளை அறிந்த ஆண்டவர் அதன் மத்தியிலே செய்ய போகிற அற்புதங்களையும் அறிந்திருக்கிறார். அப்ப உங்களை ஒரு வழியில நடத்துறாரு, அந்த பாதையில ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவைகளை எப்படி சந்திக்கணுங்கிறதுக்கும் கர்த்தர்ட்ட ஒரு திட்டம் இருக்கு. உங்கள்கிட்ட வேணா பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க அந்த பாதையில போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். புரியுதா? அதனால சந்தோஷமா இருங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. ஆமா, ஆண்டவர் சொன்னார்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப நம்ம போறதுக்கு முன்னாடியே எது நமக்கு முன்னாடி போகுது? புரியுதா? நீங்க போய் எட்டி பார்த்து ஓ யோர்தான் இருக்கா அப்படின்னு நீங்க அறியறதுக்கு முன்னாடியே அவர் முன்னாடி போய் யோர்தான் இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்துட்டார். பைபிள்ல சொல்லியிருக்கல, அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் என்மேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அக்கினிக்கு போறதுக்கு முன்னாடி யார் போறா? புரியுதா? நீங்க ஆறுகளை கடக்கிறதுக்கு முன்னாடி யார் போறா? சொல்லுங்க சத்தமா. ஆமா. அதனால அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை
கரட முரடானவைகளை நமக்கு முன்னே போய் அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறார். தேவை என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கணும், விசுவாசிக்கணும். ஒரு பிரச்சனை வருதா, இந்த பிரச்சனை வரும்னு நமக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? இன்னொன்று என்னன்னா, அந்த பிரச்சனைக்கு நேரம் நம்மளை கொண்டு வந்து விட்டதே யாரு தான்? அப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே முழங்கால் போட்ட தேங்க்யூ ஜீசஸ், என்னை நேரம் எங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்க? பிரச்சனை கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, பிரச்சனையை டீல் பண்ண போகிறது யார் தான்? கர்த்தர் தான். அதனால தான் வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவுமா. ஏன்னா மோசே ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பித்தார்? செங்கடலில் ஆரம்பித்தார். இப்போ யோசுவா ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிக்கிறாரு? யோர்தானில் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் உங்கள் நடுவில் என்ன செய்வேன்? அற்புதம் செய்வேன். அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகில் தட்டி கூட சொல்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். சரி, சில அந்த அற்புதத்துக்கான நடைமுறைகளை நம்ம பார்க்கலாம். எப்படி அற்புதம் நடந்துச்சு? 3 காரியங்களை நம்ம அந்த வேதத்தில் ஒரு தியானிக்கிறோம். ஒன்று என்னன்னா, நம்ம தேவ பிரசன்னத்தை சுமந்தவர்களாய் செல்ல வேண்டும். நம்ம எதை சுமக்கணும்? தேவ பிரசன்னத்தை சுமக்கணும். 2வது, தேவனுடைய ஊழியர்களோட நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும். 3வது, தேவனுடைய திட்டத்தோடு நமக்கு ஒரு தொடர்பு வேணும். ஏன்னா தேவனுடைய திட்டத்தோடு இணைந்து நாம் பயணிக்க வேண்டும். முதல் காரியம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னத்தை சுமக்கணும். 2வது, தேவ ஊழியர்களோடு ஐக்கியமாக இருக்கணும். 3வது, தேவ திட்டத்தோடு இணைஞ்சு என்ன செய்யணும்? பயணம் செய்யணும். அற்புதம் நடக்கும். முதல் காரியம் பாருங்க, யோசுவா 3வது அதிகாரம் 8லிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நெல்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. அதாவது உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் சுமந்துட்டு போய் எங்க நிற்கிறாங்க? யோர்தானின் ஓரத்தில். சரியா? 10வது வசனம் பாருங்க. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதை சில ஜாதிகள்லாம் போட்டிருக்கு, அவங்கெல்லாம் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக 11வது வசனம், இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில், சொல்லுங்க, எனக்கு முன்னே தேவனுடைய பெட்டி போகிறது, எனக்கு முன்னே தேவனுடைய சமூகம் போகிறது. அப்ப நீங்க யோர்தான்ல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி எது யோர்தான்ல போய் நிக்குது? தேவனுடைய பெட்டி. ஆமா, நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே யார் சந்திச்சிடுறா? நீங்க ஆண்டவரே பிரச்சனை தெரியும்டா, ஐயோ என்ன சொல்றீங்க? நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா. என்னது பார்த்துட்டேன்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க? அது சாதாரணமானதாண்டா. உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், எனக்கு என்ன? நீ என்னடா பண்ண போற? நாம யார் பண்ணுவா? அதனாலதான் சில நேரம் அடிச்சு தூங்க வச்சிடுறாரு. நம்ம அப்படிங்கணும்ல. எதுக்கு? நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உணவு போல காத்து கொண்டே உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாள் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது. சரி, அப்ப சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற தேவன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பூமிக்கும் ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமானதுதான் பெட்டி. ஏன்னா அந்த காலத்துல ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. அதனால அவங்க தேவனை விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமாக பெட்டியை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா இந்த காலத்துல நமக்கு பெட்டியோ சிலையோ சிலுவையோ தேவையில்லை. இங்க கர்த்தர் இருக்கிறார்னு நீங்க விசுவாசிக்கிறதுக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் விசுவாசத்தின் ஆவியா இருக்கிறதுனால இப்ப நம்ம விசுவாசிக்கலனா தான் அடி விழும். எத்தனை பேருக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவன் நம் நடுவில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சரி,
அப்ப பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவரும் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். அப்படிதானே போட்டிருக்கு பைபிள்ல. உன்னை தொடுகிறவன் என்ன, அவர் தானே முன்னாடி போறாரு. அதனால நம்மளை தொடணும்னால யாரை தாண்டி தான் நம்மளை தொட முடியும்? அவரை தாண்டிட முடியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அப்படி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கேளுங்க, அவரை தாண்டிட முடியுமா? அவரை தாண்டி வந்துட முடியுமா? சொல்லுங்க. ஆஹா, ஈரோ கிளிதோன்ங்கிற கொடுங்காற்று கூட அவரை தாண்டி என்ன செய்ய முடியாது நம்மளை. விசுவாசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் அதனால தான் சொல்ற, உன்னை தொடுறவன் என் கண்ணை தொடுறான்டா. எதுக்கு உங்க கண்ணை தொட்டான்? என்ன செய்ய? நான் தானே மூஞ்ச அவனுக்கு காட்டிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அதான் என்னைய ஒண்ணுமே செய்யலையேன்னு யோசித்தேன். அவன் என்னைய செஞ்சிட்டான் ஏற்கனவே. அதனால நம்ம ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில் அடி வாங்கியிருக்காருன்னு பாருங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா. அதனால அழக்கூடாது விசுவாசிகள், முறுமுறுக்க கூடாது, சோர்ந்து போக கூடாது. நம்ம அவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். சரி, இப்ப என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? பெட்டி சுமக்கப்பட வேண்டும். அதான் முக்கியமான வார்த்தை. 3:8 பாருங்க. உடன்படிக்கை பெட்டிய, உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற பெட்டி என்ன செய்யணுங்க? சொல்லுங்க சத்தமா. ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போய் யோர்தான்ல, சும்மா ஊழியர்கள் போய் கால் வச்சா ஒன்றும் ஆகாது. பெட்டி என்ன செய்யணும்? தூக்கிட்டு போகணும், சுமக்கணும். இப்போ அதுதான் நமக்கு முன்னாடி தேவ சமூகம் போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தேவை என்னன்னா, அந்த பெட்டி தேவ பிரசன்னத்தை நம்ம என்ன செய்யணும்? சுமக்கணும். தேவ பிரசன்னத்தை நம்ம சுமக்கணும். அது என்னங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். தாவீதின் நாட்கள்ல பெட்டி அபினதாபுடைய வீட்டில் இருந்துச்சு. சவுல் சாமுவேல் நாட்கள்லேயே அது பயிற்சி. சவுல் நாட்களில் அதை யாருமே பார்க்கல. இப்போ தாவீது ராஜாவாகி செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த பெட்டியை தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வரணும்ட்டு அவன் என்ன பண்ணுறான்? அபினதாபுடைய வீட்டில் இருந்து எடுத்துட்டு வரான். எப்படி எடுத்துட்டு வந்தான்? 2 சாமுவேல் 6:3 ஒரு புது ரதம், புது ஏன்னா தேவனுடைய பெட்டியை அவன் அப்படி கனம் பண்றானாமா. அதனால புது வண்டி செஞ்சு அந்த இதை எடுத்துட்டு வரான். அபினதாபுடைய பிள்ளைகள் அகியோ ஊசா 2 பேரும். அகியோ விவரமானவன் போல முன்னாடி போயிட்டான். ஊசா ஒரு பேக்கு. அவன் இந்த பெட்டிக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்தான். நாகோனின் களம் வந்த உடனே, அது ஒரு வயக்காடு, அந்த பகுதிக்கு வந்த உடனே திடீர்னு மாடு மிரண்டு நின்றுச்சு. சடன் பிரேக் போட்டோடனே பெட்டி அசைஞ்சுது. விழுந்துடக்கூடாதுன்னு ஊசா தொட்டான். கத்த, ஏண்டா என்னைய தொடுறன்னு ஒற்றே அடி. ஊசா செத்தான். உடனே எல்லாம் பயந்து போய் பெட்டியை பக்கத்தில் இருந்த ஓபேதேதம் வீட்டில் கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. தாவீது, நல்ல வேலைடா நம்ம கொண்டு வரல, பெட்டி ரொம்ப சூடாக என்ன செய்யுது இருக்கு. ஆமாம், நம்ம ஊருக்காரங்க ரொம்பவே நல்லவங்க, தர்மத்துக்கு அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்காக ஒரு நல்ல பையன் அடி வாங்கி நம்மளை காப்பாற்றி விட்டான்ட்டு நிம்மதியாக இருந்தான். ஆனால் பெட்டி ஓபேதேதோமின் வீட்டில் 3 மாதம் இருந்தபோது கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார்னு கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு திரும்ப ஒரு யோசனை, பெட்டியா அடிக்கிற பெட்டியா ஆசீர்வதிக்கிற பெட்டியா? அன்னைக்கு அவனை அடிச்சது, ஆனால் இவனை என்ன செய்யுது? ஆசீர்வாதம். அப்போ என்ன பிரச்சனைன்னு ஆராயும் போது தான் இவங்களுக்கு புரிஞ்சுது, பெட்டியை சுமக்கணும். அதுக்கு தான் பெட்டியில் என்ன கொடுத்துருக்கு? தண்டு கொடுத்துருக்கு. புரியுதா? பெட்டி என்ன செய்யணும்? சுமக்கணும். தண்டு கொடுத்துருக்கா இல்லையா? ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? மாட்டு வண்டியில வச்சு கொண்டு வந்திருக்காங்க. சரி, எது ஈஸி? சுமக்கிறது ஈஸியா, மாட்டு வண்டியில வச்சு கொண்டு வரது ஈஸியா? மாட்டு வண்டியில வச்சு கொண்டு வரது. இன்னைக்கு நம்ம பக்தி எல்லாம் எதுல போகுது தெரியுமா? மாட்டு வண்டியில.
இன்னைக்கு எப்படா அந்த பக்தியை குறைக்கலாம்? சரிங்க, முழங்கால் எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? யோசித்து தீசிஸ் ஒன்று எழுதுங்க. முழங்கால் எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? கவனிங்க, தேவ பக்தியை அன்றும் இன்றும் என்றும் கர்த்தர் குறைப்பதே கிடையாது. நம்ம ஆண்டவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் மற்ற எல்லா விதத்திலும் இறக்கப்படுவார். தேவ பக்திக்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? இறக்கப்பட மாட்டார். ஏன் அப்படின்னா, இறக்கப்பட்டார்னா அது இல்லாமலே போயிடும். ஒரு நாள் எழும்புறீங்க காலையில், இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறதுல தயவு பெருத்த தேவன், அதனால தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தூங்கிடுறீங்க. மன்னிக்க மாட்டார். ஏன்னா ஒரு நாள் விட்டா நீ எல்லா நாளும் என்ன செய்வ? தூங்குவ. நம்மளை பற்றி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அதனால அந்த தேவ பக்தியில ஆண்டவர் சிம்பிளிசிட்டி பண்றதே கிடையாது. ரொம்ப கடினமாவே தான் நடத்துவார். அதுக்கு மேல நீங்க முடியல அப்படின்னா போய் தொலை, நீ வேண்டவே வேண்டான்றுவாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆண்டவரை பத்தி. நான் சொல்றது புரியுதா? ஒருத்தன் ஆஸ்திய வித்துட்டு வான்னொடனே போயிட்டான் பண்ணல, அவனை திரும்ப கூப்பிட்டு இருக்கட்டும்ப்பா, என்ன சொன்னதுக்கா இப்படியா போறது கோச்சிக்கிட்டு, என்ன இப்போ உனக்கு பிரச்சனை, இப்போ விற்க வேண்டாம்னு நினைக்கிறியா? சரி பரவாயில்ல, கொண்டா, ஆண்டவருக்கு பாதி கொடுத்துட்டு நீ பாதி வச்சுக்கோ அப்படின்னு ஏதாவது டீல் பேசினாரா கர்த்தர்? போனவனை திரும்ப கர்த்தர் கூப்பிடவே இல்லை. அதனால தேவ பிள்ளைகளே, தேவ பக்தி கடினமானது. பக்கத்துல சொரிஞ்சி சொல்லுங்க, தேவ பக்தி கடினமானது. தேவ பக்தியை எப்படித்தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும்? கடினமா தான், முழங்கல்ல தான் நின்று ஜெபிக்கணும். சரி முடியல அப்படிங்கிறவங்க நின்று தான் ஜெபிக்கணும். ரொம்ப நின்று இடுப்பு காயெல்லாம் கடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்? காரணம், தூங்குனா கொன்னு விடுவேன். அவர் பாணியில பேசுறேன். நான் நல்லவன், நான் நல்லவனா இருக்க போய் தான் இந்த நிலைமையில இருக்கு. கவனிங்க தேவ பிள்ளைகளே, தேவனை புரிந்து கொள்ளுங்க, தேவ பக்தியை புரிந்து கொள்ளுங்க. தேவ பக்தியில ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உபவாசம்னா உபவாசம் தான். அல்சர்ல இன்னைக்கு செத்தாலும் நீ என்ன செய்யணும்? உபவாசத்துல தான் சாகணும். தேவ பக்தி கடினமானது. அதை எளிமையாக்க முயற்சி பண்ணீங்கன்னா தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்காது, அற்புதம் நமக்கு நடக்காது. அதனால ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் ஒரு அற்புதமான வெளிப்பாடு தராரு. அற்புதங்கள் நடக்கணுமா? தேவ பக்திய அதன் வழியிலேயே கொண்டு போங்க. அதை எளிமையாக்க முயற்சி என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. நல்ல முழங்கால நின்று ஜெபிக்கிற, கண்ணை மூடி ஜெபிக்க, அதெல்லாம் கஷ்டம்தான். வேதத்தை வசனத்தை உட்கார்ந்து வாசிக்கிறது, முழங்கால் போட்டு வாசிக்கிறது, 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிக்கிறது கஷ்டம்தான். கஷ்டப்படணும், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தேவ பக்திய கடினமான முறையில செயல்படுத்துங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். 2வது என்னது? தேவனுடைய ஊழியர்களோட நம்ம செல்லணும். யோசுவா 3:15 அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் என்ன செய்யுமா? இதுல ஒரு அற்புதமான வெளிப்பாடு இருக்கு. என்னன்னா, இப்ப இது ஒரு சீசன் தான். ஆத்துல தண்ணி ஓடுறதெல்லாம் என்னதான், வருஷத்தின் 365 நாள் ஓடிட்டு இருக்க போறது கிடையாது. செங்கடல் அது கடல் தான், அதை பிரிச்சு தான் கொண்டு போகணும். ஆனா இதுல ஒரு சீசனுக்கு வெயிட் பண்ணா போதும், இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணா தண்ணி என்ன செஞ்சிடும்? தன்னால வத்திரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கே போங்கிறார். புரியுதா? ஒரு நல்லா புரிஞ்சுக்க, உங்க வாழ்க்கையில எதுவுமே சாதகம் இல்லாத சீசன்ல தான் கர்த்தர் நடத்துவார். நமக்கு அங்கதான் பிரச்சனையா இருக்கும். ஆனா அதுல ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? இப்ப 10 நாள் கழிச்சு நீங்க அதை கிராஸ் பண்றதுக்கு அற்புதம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா 10 நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் போ அப்படிங்கிறார்ல, அங்கதான் நமக்கு பிரச்சனை வருது. ஏன் ஆண்டவர் இவ்வளவு அவசரப்படுத்துறார் நம்மள? ஆனா எத்தனை பேர் ஆண்டவருடைய வழியில நடக்க விரும்புறீங்க? நடந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும். இப்ப நமக்கு தேவை அற்புதம் தானே. அற்புதம் நான் அதனாலதான் சொன்னேன், 10 நாள் கழிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் தேவையே இல்லை, கிராஸ் பண்ணி போயிடலாம். ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இடைவெளி குறையுமா? நீங்க தேவனை மகிமைப்படுத்துற மாதிரியான கிரியைகள் உங்க வாழ்க்கையில் நடக்குமா?
அதனால தான் என்னைக்கும் சாதகம் இல்லாத சூழ்நிலையை சந்தோஷமாக சந்திக்கணும். ஏங்க அங்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார், வச்சிருப்பார். சரி, சூழ்நிலைகள்லாம் சாதகமாகட்டும், அப்புறம் போகணும்னு என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் சொல்கிறாரா செஞ்சிடணும், அற்புதம் நடக்கும். சரி, என்ன அற்புதம் நடந்துச்சு? ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே அற்புதம் நடந்துச்சு. ஏன்னா அந்த தண்ணீர் ஒரு இடத்துல குவியலாக நின்றுச்சு, ஓடிட்டு இருந்த தண்ணி நின்றுச்சு. அப்ப இந்த ஜனங்களுக்கு முன்னாடி யார் போய் தண்ணியை நிறுத்தினது? பக்கத்தில் இருக்கிற ஆளை எழுப்பி விடுங்க. கர்த்தர்ல, ஆசாரியர்கள். சொல்லுங்க, தண்ணியை முன்னாடி போய் யார் நிறுத்தினது? ஆசாரியர்கள். இந்த பாயிண்ட் என்னது ஆக்சுவலா? ஊழியர்களோட இணைஞ்சு செல்லணுங்கிறது தானே? ஆமா. ஸோ முன்னாடி அந்த ஊழியக்காரங்க போய் என்ன செய்யறாங்க, தண்ணீர்ல கால் வச்ச உடனே தண்ணி என்ன செய்யுது, நிக்க. அப்ப நமக்கும் ஊழியர்களுக்கும் என்ன வேணும்? ஒரு ஐக்கியம் வேணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் பாருங்க. வேதத்துல பல பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஊழியர்ல பயன்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாம யார் ஆசீர்வதிச்சா? மெல்கிசதேக்கு. இதே ஆபிரகாம் அபிமெலேக்குக்கு தீர்க்கதரிசியா ஊழியம் செஞ்சான். அவன் வீட்டில் பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணான். சூனேம் ஒரு ஸ்திரீக்கு யார் ஊழியம் செஞ்சது? எலிசா தீர்க்கதரிசி. மோசேக்கு கூட பார்த்தீங்கன்னா எத்திரோ என்ன செய்யறாரு, ஆலோசனை தர்றாரு. கந்தாகே என்ற ராணிக்கு மந்திரியா இருந்த அந்த எத்தியோப்பியனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது யாரு? பிலிப்பு. அப்ப நம்மளை கண்காணிக்கிறதற்கு, ஆலோசனை கொடுக்கிறதற்கு, வழி நடத்துகிறதற்கு, நம்மளை சீர்படுத்துறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்கு ஏன்னா தேவன் யாரை வச்சிருக்கிறார்? உங்களுக்கு யாரை வச்சிருக்கிறாரு? ஆமா. ஸோ நான், எனக்கு கீழே இருக்கிற தலைவர்கள், இவங்க எல்லாருமே ஊழியர்கள், ஆசாரியர்கள், உங்களை நடத்துகிறவர்கள். எபிரேயர் 13:17 என்ன சொல்லுது? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள், அடங்குங்கள். புரியுதா? அப்ப உங்களை நடத்துறவங்க நான், எனக்கு கீழே இருக்கிற தலைவர்கள், மென்டர்கள், கேர்சல் லீடர். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த லீடர்கள்லாம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும், கீழே இருக்கிறவங்க லீடர்களுக்கு என்ன செய்யணும்? கோஆப்ரேட் பண்ணணும். அப்போதான் நமக்கு என்ன திறக்கும்? வழி திறக்கும். அப்போதான் அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும். எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கணும்? அப்போ நம்மளை நடத்துகிறவர்களோட என்ன செய்யணும்? நீங்கள் இணைஞ்சு கொள்ளணும். புரியுதா? என் வழி தனி வழின்ட்டு நின்றுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நீங்கள் ஆற்றுல தான் நீந்தணும். கடைசியா தேவ திட்டத்தோடு இணைந்து கொள்ளணும். யோசுவா 3:16 கீழே பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலுண்டி நிற்கும்படி. ஆமா, அதாவது தேவ சபையோட இணைந்து செயல்படணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அப்படியே என்ன செஞ்சிடணும்? டிராவல் பண்ணிடணும். நான் நாளைக்கு வரேன் அப்படின்னா என்ன செய்யாது? நாளைக்கு வரைக்கும் தண்ணி நிற்குமா? நிற்காது. அவசரமா எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா தண்ணி நிற்குமா? அவன் மாமா தான் வந்து திறந்து விடணும். புரியுது அவங்களுக்கு? ஒரு செய்முறை இருக்கு, செஞ்சுட்டு வரேன்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? ஓடிற சபையோடு சேர்ந்து டிராவல் பண்ணணும். நம்ம சபைக்கு ஆண்டவர் திட்டம், உங்களை ஆண்டவர் ரட்சித்து சபையில் சேர்த்திருக்கிறார். சபைக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, சபைக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு. நீங்க எல்லாரும் அந்த தரிசனத்துக்கு உள்ள நீங்க இருக்கிறீங்க. அதனாலதான் சபையில ஊழியங்கள்லாம் வச்சிருக்கிறோம். அப்ப சபையோடு இணைஞ்சுக்கிடணும். ஆராதனையில் கலந்துக்கிறது, என்ன தசமமா காணிக்கை கொடுக்கறது, அப்புறம் ஊழியங்கள் செய்யறது. ஒவ்வொருத்தருடைய கிருபைகளுக்கு ஏற்ற ஊழியங்கள் இருக்குது. ஆமா, அப்புறம் அதுக்கு தான் கேர்சல் மென்டர்ஸ்லாம் வச்சிருக்கணும். எதுக்காக? இந்த மூணு காரியம் நடக்கணும். என்னென்ன நடக்கணும்? ஆத்மாதாயம் நடக்கணும், அப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் போஷிக்கப்படணும், உபதேசிக்கப்படணும், அப்புறம் அவர்கள் சீசர்லாம் தலைவரெல்லாம் உருவாக்கப்படணும். ஸோ இந்த இதுக்கு தான் மென்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், கேர்சல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நடக்கணும்.
இதோட நீங்க என்ன செய்யணும்? இணைந்து கொள்ளணும். உங்களுக்கு ஏற்கனவே தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, குடும்பம் இருக்குது, பிசினஸ் இருக்குது. நாலாவதா எதை சேர்த்துக்கோங்க? சபை. சபை ஆக்டிவிட்டி. அப்ப எண்ணிக்கையிலும் தரத்திலும் நம்ம வளர்ந்தாதான் அந்த ஊரை நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு சொந்தமாக்க முடியும். ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. அதுக்கு தான் கர்த்தர் கானான் தேசத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வருஷம் நம்முடைய டார்கெட் என்ன? கானான் தேசத்துக்கு கடனை என்ன செய்யணும்? அடைச்சு முடிக்கணும். அப்புறம் கானான் தேசத்துக்கு ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? சொல்லுங்க. நம்ம இப்ப இருக்கிற மாதிரி இன்னொரு மடங்கு ஆனாதான் எங்க போக முடியும்? கானான் தேசத்துக்கு போக முடியும். அதனால இந்த திட்டத்தோட நம்ம இணைஞ்சு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமா. ஆகவே கர்த்தர் நம்முடைய சபையில அற்புதங்களை செய்யறாரா? கடந்த வாரம் ஜோதி சிஸ்டருக்கு கேன்சர் கட்டின்ட்டாங்க. அப்புறம் ஜோம் பண்ணோம். அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா கனிராஜ் பிரதர் ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. ரொம்ப பொருளாதாரத்தில் நெருக்கடியாக இருக்கும்போது ஆண்டவர் அற்புதமாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு. நம்ம சபையில் கற்பகம் சிஸ்டருக்கு ரொம்ப வருஷமாக ஜோம் பண்ணுற ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையிலேருந்து ஒரு நல்ல வரனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்த வாரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. ஆண்டவர் நம்ம சபையில் என்ன செய்கிறார்? அற்புதங்கள். ஸோ சபையோடு இணைஞ்சு போங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் இந்த மாதம் அற்புதங்களை எதிர்பார்க்க போறீங்க?